14ஆந்தேதி ரிசல்ட்டு எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்க்கும்போது 13ஆந்தேதிக்கு வந்த ரிசல்ட்டு 90-96. அதோடய செகண்ட் ப்ரைஸ் வந்து அன்னைக்கு வந்து 56-71-98. எப்பயுமே ரிசல்ட் எப்படி வருதுன்னா, முதல் நாளுடைய செகண்ட் ப்ரைஸில் உள்ள ஃபஸ்ட்டு 4 நம்பரு, அப்படி இல்லைன்னா செகண்ட் 4 நம்பரு, அந்த நம்பரை வச்சு தான் அது வந்து இறங்குது. இன்றைக்கி எப்படி வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். 8, 9, 7, 4 ரிவர்ஸ் டைரெக்ஷனில் 8, 9, 7, 1 சைலண்ட்டு. அந்த 1 கொண்டு வந்து கடைசியில் உள்ள 5 மைனஸ் பண்ணி ரிசல்ட் வச்சிட்டாங்க. இப்படி தான் செகண்ட் ப்ரைஸோட ரிசல்ட்லேருந்து எடுத்து அடுத்த நாளைக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொண்டு வராங்க. இது பெரும்பாலும் 7 நாள் 5 நாள் வருது. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி என்ன நம்பர் செகண்ட் ப்ரைஸ்? இன்றைக்கி வந்த செகண்ட் ப்ரைஸ் வந்து இது ஃபஸ்ட்டு ப்ரைஸு, இது செகண்ட் ப்ரைஸ். 53, 66, 77. ஏன் 66, 77 வந்திருக்கு? ஒருவேளை நாளைக்கு வந்து டபுள்ஸ் இறங்கலாம், அந்த கான்செப்டில் வந்திருக்குது. அதாவது இருக்கிற நம்பரில் 3 நம்பர், மொத்தம் இதில் 4 நம்பர் தான் இருக்குது. 5, 3, 6, 7, 5, 3, 6, 7. இதில் 3 நம்பர் எடுத்துக்கிட்டு 4 நம்பர் ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது என்ன நம்பர் வரும் அப்படின்னு கணிங்க. கண்டிப்பாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதாவது நம்ம எப்போயுமே சொல்கிறது என்னென்னா, ஒரு நாளைக்கு ஒரு டிக்கெட்டுக்கு மேலே போடக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய கான்செப்ட்டு. அதை மறந்துடாதீங்க யாரும். ஏன்னா அதிகமான எண்ணிக்கையில் போட்டிங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் ப்ளே பண்ணுறதுக்கு வந்து உங்கள்கிட்ட வந்து அமௌண்ட் இருக்காது. ரெண்டாவது வந்து இழப்பும் பெருசாக தெரியும். அதனால் அதெல்லாம் குறைச்சிக்கிட்டே வாங்க. முடியும், உங்களால் முடியாதது ஒன்று ஒன்றும் இல்லை. இதில் என்ன கான்செப்ட் பார்க்குறீங்கன்னா, இதில் 2 நம்பரை வச்சு 4 நம்பர் வச்சுருக்காங்க. இதில் ஒரு நம்பர் வந்து 2 தடவை இறங்கியிருக்கு கண்டினியூஸாக. இதில் ஒரு நம்பர் 1 விட்டு 1 இறங்கியிருக்கு. நாளைக்கு டபுள்ஸ் உண்டு. அந்த டபுள்ஸ் எப்படி, இந்த 3 மெத்தடில் எப்படி இறங்க போகுது அப்படின்னு கண்டுபிடிப்போம். கண்டுபிடிக்க முடியாததெல்லாம் ஒன்றும் இல்லை, கண்டுபிடித்தே தீர்வோம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்துங்கள். நம்மளுடைய ரூல்ஸை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தவங்களுக்கு கண்டிப்பாக இணைந்திருப்பீங்க. கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். நன்றி, வணக்கம்.